உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 28ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள். இன்று பிரதமை திதி, மிருகசீரிட நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அனுகூலம், ரிஷபம் லாபம், மிதுனம் நலம், கடகம் ஓய்வு, சிம்மம் தொல்லை, கன்னி சாதனை, துலாம் உற்சாகம், விருச்சிகம் பாராட்டு, தனுசு புகழ், மகரம் வெற்றி, கும்பம் நிம்மதி, மீனம் அசதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்க்குறீங்கள், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கள், நிறைய கமெண்ட் செய்கிறீங்கள், லைக் பண்ணுறீங்கள், நிறைய வியூ வருது, நிறைய பேர் பார்க்குறீங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்துகிறீங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்கள். எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நேற்று வரை மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது, ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதமாக 12 தினங்களாக தொடர்ந்து 12 ராசிக்காரர், மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இப்போ அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி பலன்களையும் உங்களோடு கலந்துரையாட உள்ளேன். ராகு கேது பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கும் எப்படி இருக்குது. இந்த வருஷம் எல்லா பெயர்ச்சியும் வருது. சனி பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம். ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் பார்த்தோம். தமிழ் சித்திரை புத்தாண்டு ராசி பலன் பார்த்தோம். குரு பெயர்ச்சி பலன் பார்த்தோம். இனி ராகு கேது பெயர்ச்சி பலன் மட்டும் உங்களோட பார்க்க வேண்டி இருக்குது. சரி, அதுக்கு இடையில் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்டா, சம்பத்து தாரை நட்சத்திரங்கள். முதல்ல நான் சொல்லுற மாதிரி இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடியவர்கள் ஒரு பேனையும் பேப்பரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் நான் ஆஃபீஸில் இருக்கக்குள்ளே என்னட்ட ஜாதகம் பார்க்க வரைக்குள்ள கொண்டு காட்டி வேணும். ஐயா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் எழுதி வச்சுருக்கிறோம். ஐயா, நீங்கள் பேசுகிற மாதிரியெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கு நிகழ்ச்சியும் நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். நான் உங்களோட பேசுகிற விஷயம் எல்லாம் ஏதோ புஸ்தகத்தில் படிச்சுட்டு பேசுகிற விஷயம் அல்ல. நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் அதை கடைப்பிடித்து அதனால் நற்பயனை அடைந்தார்கள் என்று தெரிந்ததுக்கு பிறகுதான் இந்த நிகழ்ச்சியை உங்களோட சொல்கிறோம். சம்பத்து தாரை நட்சத்திரங்கள். அதென்னையா சம்பத்து தாரை? இதெல்லாம் யூடியூப்பில் இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும், நீங்கள் திரும்பி திரும்பி பார்த்து கொள்ளலாம். ஆனாலும் டிவியில் பார்க்கக்கூடியவர்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. என்ன நட்சத்திரத்திற்கு என்ன நட்சத்திரம் சம்பத்து தாரை என்று நான் சொல்ல போகிறேன். சம்பத்து தாரை, தாரை என்றால் உங்களுக்கு நல்லா தெரியும். சம்பத் என்றால் செல்வம் என்பது, சகல சம்பத்தும் கிடைக்கணும்னு சொல்லுவோம். சகல சம்பத்துன்னா எல்லா விதமான செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் என்றது சம்பத்து. தாரை என்றாலும் உங்களுக்கு தெரியும்.
நாங்கள் சொல்கிறோம் கல்யாணத்தில் தாரை வார்த்து கொடுக்கிறது, அவனுக்கு எல்லாத்தையும் தாரை வார்த்து கொடுத்து விட்டேன். தாரை என்றால் எல்லாவற்றையும் கொடுப்பது. சம்பத்து தாரை, சகல சம்பத்தையும் எங்களுக்கு தாரை வார்த்து தரக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த நிகழ்ச்சியை புரிஞ்சு கொள்வதற்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம், உங்களுடைய நட்சத்திரம் என்ன. சாதாரண ஜோதிட அறிவு, எல்லாருக்கும் நட்சத்திரத்தை பற்றி தெரியும். எல்லாரும் கோயிலில் அர்ச்சனை பண்ணிக்குள்ள உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, லக்னம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவீங்க. சாதாரணமாக ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள அனைவரும் நாங்கள் என்ன நட்சத்திரம், எங்களுடைய பிள்ளைகள் என்ன நட்சத்திரம்னு தெரியும். அது சரி. ஆனால் நான் சொல்ல போகிற நட்சத்திரத்தை நீங்கள் எழுதி வைத்து கொண்டால்தான் உங்களுக்கு இல்லாமல் நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கும் இது என்ன தேவைப்படும் என்றதுனால தான் சொல்கிறேன். பேனையும் பேப்பரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கோ, அதுக்கு தான் நேரம் தந்த. சம்பத்து தாரை நட்சத்திரம் என்று எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் சில நட்சத்திரங்கள், சம்பத்து தாரண்ட எல்லாற்றையும் தரக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு. உதாரணமாக நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம்னு வையுங்களேன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள், உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நட்சத்திரங்கள். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நான் சொல்லக்கூடிய 3 நட்சத்திரத்திலையும் கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நகை வாங்கலாம், ஆடை வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், சுபகாரியங்கள் செய்யலாம், வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கலாம். என்னத்தை வாங்குறீங்களோ அது தாரை தாரையாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரம் அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள். இப்படி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தண்டைக்கு வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, நகை வாங்கிறது, ஆடை வாங்கிறது, பொண்ணு பார்க்க போகிறது, திருமணம் செய்கிறது, அல்லது ஏதாவது வீட்டு பதிவு செய்கிறது, வங்கியில் கடன் அடைக்கிறது, அல்லது வீட்டில் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்கிறது. இந்த 3 நட்சத்திரத்தண்டு நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு தாரை தாரையாக வந்து சேரும். ஒரு மளிகை சாமான் வாங்கிறதுக்கு கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு கடைக்கு போகணும், எனக்கு ஒரு மோதிரம் வாங்கணும்னு ஆசை. அஸ்வினி நட்சத்திரக்காரர் என்ன செய்யணும், பரணி நட்சத்திரம் அல்லது பூர நட்சத்திரம், பூராடம், அது கலண்டரை பார்த்தா இன்றைக்கு என்ன நட்சத்திரம்னு தெரியும். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்வதை. உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு என்ன நட்சத்திரம் நடக்குது என்றதை தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்லியிருக்கணுங்கிற நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஒரு பஞ்சாங்க கலண்டர், சாதாரண கலண்டரில் டேட்டு மட்டும்தான் போட்டிருப்பான். பஞ்சாங்க கலண்டரில் இன்றைக்கு என்ன நட்சத்திரம், எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி மட்டும் என்ன நட்சத்திரம் என்று போட்டிருப்பினோம். அது நீங்கள் வாங்கி வச்சுக்கொள்ளணும். இப்போ எல்லாம் அதுக்கு அவசியம் இல்லை. ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஆப் இருக்குது. தமிழ் பஞ்சாங்க கலண்டர் நிறைய ஆப் இருக்குது. ஒரு தட்டினா உங்களுடைய விரல் நுனியில் இன்றைக்கு எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி மட்டும் என்ன நட்சத்திரம், எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி மட்டும் என்ன திதி, இன்றைக்கு கரிநாளா, என்ன யோகம், கரணம், எல்லாமே அதில் வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், உங்களுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால், நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் பரணி, அஸ்வினிக்கு அடுத்த நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள். ஒரு கடிதம் எழுதுறது, ஒரு பரீட்சை எழுதுவது, ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது, ஒரு வைத்தியரை அது ஒரே வரி. அதிர்ஷ்டம் சம்பந்தமாக என்ன முயற்சி நீங்கள் செய்கின்றீர்களோ, கடையில் போய் ஒரு ஸ்வீப் டிக்கெட் எடுக்க போகிறேன் ஐயா, நான் அஸ்வினி நட்சத்திரம், இன்றைக்கு பூராட நட்சத்திரம், தாராளமாக எடுங்கள், வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது அஸ்வினி. நான் பரணி நட்சத்திரம் ஐயா,
பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். நீங்கள் பரணி நட்சத்திரமாக இருந்தால், உங்களுடைய நட்சத்திரம் பரணியாக இருந்தால், நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தன்று, அதே மாதிரி உத்திர நட்சத்திரத்தன்று, உத்திராட நட்சத்திரத்தன்று என்ன செய்தாலும் அது உங்களை ஜெயிக்க வைக்கும், உங்களுக்கு வெற்றி தரும். அந்த நட்சத்திரங்கள் அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் உங்களோட நட்சத்திரம் பரணியாக இருக்கணும். இன்றைக்கு என்ன நட்சத்திரம்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். கார்த்திகை நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாள், உத்திர நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாள், உத்திராட நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தாரை தாரையாக உங்களுக்கு வந்து சேரும். சம்பத்துக்கள் தாரை தாரையாக வரும். அதான் சம்பத்து தாரை நட்சத்திரம் இதுக்கு பேர். அஸ்வினி பரணியை பார்த்துட்டோம். இப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள், உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், நீங்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால், உங்களுடைய நட்சத்திரம் கார்த்திகையாக இருந்தால், நீங்கள் ரோகிணி நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாள், அஸ்த நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாள், திருவோண நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி நீங்கள் ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்கள் உங்களுக்கு யோகமான நட்சத்திரங்கள். என்னென்னே மிகுதி நட்சத்திரங்களை நாளைய தினம் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேப்பர் பேனியோடு ரெடியாக இருங்கோ. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.